ஸோ செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. எஸ்ஏலேருந்து கொஷின் ஆன்சர்ஸும் கேட்பாங்க. எஸ்ஏவும் நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த பார்ட் பரத் மிலாப். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் அதனுடைய கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எஸ்ஏ இருக்குது. ஸோ இந்த எஸ்ஏவும் படிக்கணும், இந்த எஸ்ஏவும் படிக்கணும். இது இல்லாமல் நிறைய கிராமர் பார்ட்டும் இருக்குது. ஸோ நமக்கு மதியமாக பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. டெய்லியும் படித்தா மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக எக்ஸாமுக்குள்ளே படித்து முடிக்க முடியும். ஸோ செகண்ட் பேப்பரில் இது எஸ்ஏலேருந்து வர கொஷின் ஆன்சர்ஸ். அது எஸ்ஏக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும். அண்ட் தென் எஸ்ஏ ஏதாவது 3 எஸ்ஏ கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க. அதுவுமே நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு 3 படித்தா மட்டும்தான் அதில் தான் 1 எழுத முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராமாயணம் அந்த பார்ட்லேருந்து கொஷின் ஆன்சர்ஸும் வரும், அதிலேருந்து ஒரு எஸ்ஏவும் வரும். ஸோ இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா இதுக்கு 15 மார்க், இதுக்கு 15 மார்க். கஹானிக்கு இது ராமாயணம் பார்ட்டுக்கு இதில் 30 மார்க்ஸு இதில் போயிடுச்சு. மீதி ஃபுல்லாக உங்களுக்கு கிராமர் தான் வரும். 5th ஒன் பார்த்திங்கன்னா லிங்க், ஜெண்டர், லடுக்கா லடுக்கி அப்படின்னு படிப்போம் இல்லையா? இதுக்கு நம்ம லிஸ்ட்டு புக்லேயே இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இது படிச்சிடலாம். அடுத்தது சிங்குலர் ப்ளூரல் எப்படி மாற்றணுன்றது அதுவும் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து தான் வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் கிராமர் தான். உங்களுக்கு இந்த வாட்டி 1 to 3 பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம பரீட்சையால் 1 to 50 படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு 10 படிச்சுங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக 100க்குள்ளே படிச்சிடலாம். ஸோ தரவாகவும் இருக்கணும். உங்களுக்கு எக்ஸாமில் 5 கொடுத்து 4த்துக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஒன்று தான் சாய்ஸில் விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 1 to 100 தரவாக இருக்கணும். அடுத்தது வாச்சே பதிலியே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் கிராமர் எக்ஸசைஸ் தான். புக்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத ஈஸியாக இருக்கும். அடுத்தது வாக்கிய சோடியை 2 சென்டென்ஸ் கொடுத்து அதை ஒன்றா மாற்றணும், ஒரே சென்டென்ஸ் ஆக்கணும். அதுக்கப்புறம் தப்பாக கொடுத்துக்கிறது ரைட் சென்டென்சஸாக மாற்றணும். இது எல்லாமே கிராமர் தான், உங்களுக்கு புக்கில் இருக்குது பின்னாடி எல்லாமே. ஸோ இது ஃபுல்லாக கிராமர் பார்ட்டு. இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படி பார்த்தோன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்குது, கான்வர்சேஷன் இருக்குது. ஸோ சிம்பிளாக பேசிக் கான்வர்சேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் இருக்குது, அதுவுமே நீங்கள் படிக்கணும். இது எய்தர் ஆர் சாய்ஸ் தான் வரும். ஸோ எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு ஹாஃப் ஃபுல்லாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். கான்வர்சேஷன் அண்ட் தென் லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு 10 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் எஸ்ஏ இருக்குது. இதுவும் உங்களுக்கு புக்கில் கொடுத்துறதுக்கு தான் வரும், தனியாக புதுசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்களே கூட ஓனாக எழுதிக்கலாம், புக்கில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ 3 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க, அதுக்கும் 10 மார்க். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு கிராமர் கொஞ்சம் நிறையா நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக கிராமர் பார்ட்டு தான். கடைசி 2 பார்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ட்ரான்ஸ்லேஷன். ஹிந்தியில் கொடுத்து இங்கிலீஷில் எழுதணும். நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஜஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஹிந்தியில் கொடுத்துக்கிறது தமிழில் மாற்றுறதுக்கு 5 மார்க்கு. ஸோ இங்கிலீஷ் டு ஹிந்திலுக்கு 10 மார்க்ஸ். ஸோ இவ்வளோ தான். இது 100 மார்க்ஸு, இது 100 மார்க்ஸ் ஃபுல்லாக. உங்களுக்கு தனியாக ஹேண்ட் ரைட்டிங்க்கெலாம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடையாது. இதில் இருக்கிறது தான் ஃபுல்லாகவே 100 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக என்ன பண்ணலாம், புக்கு வர வரைக்கும் சிம்பிளாக இருக்கிறதுலாம் படிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம 1 to 3 50 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி படித்தது ஞாபகம் இல்லைன்னா திரும்பியும் இந்த வீக் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 1 to 50 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி 51 to 60 ஜஸ்ட்டு சொல்கிறேன். இந்த பேஜ் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன். நீங்கள் 51 to 60